இருக்கிற 234 தொகுதியிலையும் 85% மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் வந்து பதிவாகுச்சு. இது பல பேருக்கும் ஆச்சரியம். என்னடா இது தமிழகத்துல 60 சம்திங் தானே வரும், இப்ப என்ன 85? அவங்க அதிரி புதிரியா வந்து வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேவும் துரத்தி போய்கிட்டே இருந்தாங்க. அப்படி போயிருக்கவங்க ஒரு வேளை ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு ஏடிஎம்கே மேல போயிட்டு டிவிகே குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அந்தீங்கன்னா வயசு பசங்களாம் ஆர்வ கலர்ல ஆரம்பத்துல இவங்க ஓட்டு போட்டாங்க. ஒரு 2-3 ரவுண்டு போற வரைக்கும் டிவிகே மேல இருக்குங்க, அதுக்கப்புறம் அது கீழே அப்படியே இறங்கிரும், ஏடிஎம்கே தாங்க வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதன் மூலமா திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக அப்படின்னு ஒரு சூழ்நிலைய அப்படியே தூக்கி எறிஞ்சு விட்டுட்டு விஜய் வந்து அப்படியே உச்சத்துல தனிப்பெரும் கட்சியா வந்து நின்னாரு. இருந்தாலும் வந்து இதுக்கு பின்னாடி வந்து அவர்களே எதிரி அப்படின்ற மாதிரி சில நிகழ்வுகளா நடந்தது. விஜய் அவர்கள் சிறப்பான ஒரு முயற்சி, சிறப்பான ஒரு எழுச்சி, சிறப்பான ஒரு வளர்ச்சி, உண்மைக்குள்ள நம்ம போக போகிறோம். அது சில நேரங்கள்ல வலிக்கலாம். இந்த 108 தொகுதியை வச்சு இவரால வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னா முடியாது. அதிகப்படியான வந்து வரலாற்று சாதனைகள்லாம் வந்து இந்த தேர்தலில் நடந்திருந்ததை பார்த்தோம். அதன்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஓட்டு எண்ணிக்கை, திடீர்னு ஒரு மனிதர் வந்து எமர்ஜ் ஆகி வந்து இவ்வளோ பெரிய வந்து ஓட்டு சதவீதத்தை எந்தவித துணையும் இல்லாமல் சிங்கிள் ஆளாக வந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதன் வரிசையில இன்னொரு வரலாற்று சரித்திர சாதனை இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப எங்க தளபதியால வந்து முதலமைச்சர் ஆக முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆக முடியும், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கான்னா இல்ல. அப்ப எங்க தளபதியால முதலமைச்சர் ஆக முடியாதா அப்படின்னு அப்பயும் சொல்றேன், திரும்பவும் வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணியிருக்கிறாரு, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு திமுகவை அடிச்சு இறக்கிட்டு தான் அவர் மேலேயே வந்திருக்கிறாரு. ஏற்கனவே வந்து எதிர்கட்சியா இருந்த அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி விட்டு தான் இவர் வந்திருக்கிறாரு. அப்படின்ற போது இவருக்கு அதிமுகவோ திமுகவோ சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் பெரிய கேள்விக்குறிதான். அப்படி இருக்கும்போது என்னதான் வழி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் வந்து இத்தனை முதல்வர் வரிசையில நானும் முதல்வராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல இடம் பிடிக்கலாமே தவிர ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி எனக்கு சில கேள்விகள் இருக்கு, அதை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னாலும் சரி, கேட்டாலும் சரி, யோசிச்சாலும் சரி, ஒரு மாதிரி படபடன்னு வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,